ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச பயணத்தில் நமக்கு முன்னோடியாய் இருக்கிறவர் ஆபிரகாம். இன்னைக்கு உங்களுடைய விசுவாச பயணம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய விசுவாச பயணத்திலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அடித்தளமானது விசுவாசமாய் இருக்கிறது. Faith is the foundation of the Christian life. இந்த வார்த்தையிலே நாம் வாசிக்கிற பொழுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாயிருக்கிறது. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு புலப்படாட்டாலும் அது நிச்சயமாய் அந்த காலத்தில் சரியான தேவனுடைய சமயத்தில் அது நமக்கு கிடைக்கிறதாய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான விசுவாசம் என்பது ஒரு வெறுமனே ஒரு காரியம் அல்ல. அது நாம் கடந்து போக வேண்டிய, பயணிக்க வேண்டிய ஒரு பாதையாய் இருக்கிறது. நம் வாழ்நாள் முழுவதும் அந்த பாதையிலே நாம் பிரயாணிக்க வேண்டும். தேவன் அந்த பயணத்திலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். God leads in that journey. அந்த பாதையிலே அநேக அனுபவங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி அவருடனான நெருங்கிய தொடர்பிலே தேவன் நம்மை கொண்டு வர விரும்புகிறார். அந்த பயணத்திலே கடினமான இடங்கள் உண்டு, பலவீனமான இடங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவைகள் எல்லாம் தேவனிடத்தில் சமீபமாய் நம்மை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு தேவன், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று ஆதியாகமம் 15:5 அவர் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது, ஆனால் தேவன் அவருக்கு சொன்னது என்ன தெரியுமா? அதை அந்த ஆசீர்வாதம் நடந்தேறுவதற்கு முன்பதாய் தேவன் சொன்னது, அநேக காரியங்களுக்கு ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாய் இருந்தது. இன்னைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த விசுவாச பயணத்தில் நடத்துகிற பொழுது அநேக சமயங்களிலே நம்மால் தேவனுடைய திட்டத்தை முழுமையாய் விளங்கி கொள்ள முடியாது. நம்முடைய மனித அறிவியலினாலே அவைகளை முழுதாய் நாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத பட்சத்திலும் கூட நம்முடைய தேவனை பின்பற்ற வேண்டியதும் கீழ்ப்படிய வேண்டியதும் கட்டாயமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆபிரகாமினுடைய வாழ்க்கை மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். ஆபிரகாமுக்கு புரியல என்ன நடக்க போகுது என்று சொல்லி. குழந்தை இல்லை, தேவன் சொல்றார் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே பரிபூர்ணமாய் உண்மையாய் தேவனுக்கு அவர் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்திலே முன்னோடியாய், விசுவாசத்திலே காலடி முன்னே வைக்கிறதை இந்த ஆபிரகாமுடைய வாழ்விலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதான். இந்த விசுவாச பாதையிலே போகிற பொழுது பயணத்திலே அடுத்தது என்ன நிகழும் என்று தெரியாத பட்சத்திலே நம்மை வழி நடத்துவது தேவனுடைய வார்த்தையே. அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமும், நம்முடைய இந்த விசுவாச பாதையிலே அது வெளிச்சமாயிருக்கும். அடுத்தது என்ன நடக்கும், பாதையில் என்ன வரும், இந்த வார்த்தை எல்லாவற்றை கவனித்துக் கொள்ளும் என்று அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆழமான திட்டத்தை நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும், நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையாயிருந்தாலும் அவருடைய நல் மனதை அறிந்து நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். காரணம், தேவன் நமக்கு எப்பொழுதும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அதனால தைரியமாய் தேவனை நாம் நம்பலாம், அவருடைய வார்த்தைகளை நம்பலாம். இந்த விசுவாச பயணத்தில் பயணிக்கிற பொழுது மட்டுமே, முன்னே போகிற பொழுது மட்டுமே அந்த அதிசய தேவனுடைய கிரிகைகளையும் அற்புதங்களையும் கரங்களையும் நாம் காண முடியும். அவருடைய அன்பின் கரம்
நம்மை நடத்துகிறதை காண முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயணத்தில் பாதியில் விட்டுடாதீங்க. இந்த பயணம் போகிறதை தொடராமல் விடாதீங்க, நின்று விடாதீர்கள். இந்த வசனம் உங்களுக்கு முன்னே போக வழி காட்டுகிறது. அந்த வெளிச்சத்தில் பயணித்து கொண்டே இருங்கள். ஆபிரகாமை அந்த விசுவாசத்தினாலே ஆசீர்வதித்த தேவன் இந்த விசுவாச பயணத்தில் உங்களையும் பெரிய காரியங்களை காண உதவி செய்வார். எங்கள் விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் விசுவாச பயணத்திலே உம்மை பார்த்து நாங்கள் மிக ஜாக்கிரதையாய் அந்த பயணத்தை மேற்கொள்ள உமக்கு கீழ்ப்படிந்து, காரியங்கள் விளங்காவிட்டாலும் உடைய வார்த்தையை நம்பி செயல்பட உதவி செய்வீராக. விசுவாச பயணத்திலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள், பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே நீர் அவர்களை உயிர்ப்பிப்பீராக. நீர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீரே. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாச பயணத்திலே உம்முடைய கரம் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். ஐயா, உடைய பாதையிலே ஆண்டவரே உம்முடைய மகிமையை காணும்படி, உம்முடைய வெளிச்சத்தை காணும்படி உதவி செய்யும். கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.